சூரிய ஒளி ஒளித்தொகுப்புக்கு அவசியம் என காட்ட ஒரு செயற்பாட்டை செய்வோம். அதற்காக 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரம், மாப்பொருள் சோதனைக்கு தேவையான பொருட்கள், நிறமற்ற மற்றும் கருப்பு பொலித்தீன் நாடா போன்ற பொருட்கள் இச்சோதனைக்கு தேவை. முதலில் 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்ட தாவரத்திலிருந்து பெரும்பாலும் ஒத்த இரு இலைகளை தெரிவு செய்யவும். அவற்றில் ஒன்றை கருப்பு பொலித்தீனாலும் மற்றையதை நிறமற்ற பொலித்தீனாலும் சுட்டி கட்டவும். 3 தொடக்கம் 5 மணித்தியாலங்கள் தாவரத்தை சூரிய ஒளியின் கீழ் வைக்கவும். அடுத்து மாப்பொருள் சோதனை செய்ய இரு இலைகளையும் தயார் செய்யவும். முதலில் இலைகளை நீர் தொட்டியில் கொதிக்க விடவும். பின்னர் மதுசார கரைசலில் கொதிக்க விடவும். பின்னர் சில துளி அயோடின் கரைசலை சேர்த்து நிறமாற்றத்தை அவதானிக்கவும். அயோடின் சேர்த்ததன் பின்னர் கருப்பு பொலித்தீனால் மூடிய இலையில் எந்தவித நிறமாற்றமும் ஏற்படவில்லை என்பதையும், நிறமற்ற பொலித்தீனால் கட்டிய இலையில் கடும் ஊதா நிறமாற்றம் ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம். கருப்பு பொலித்தீனால் மூடப்பட்ட தாவர பகுதியால் சூரிய ஒளியை பெற முடியவில்லை. அதனால் அங்கு ஒளித்தொகுப்பும் நடைபெறவில்லை. இதன் காரணமாக அங்கு அயோடின் கரைசலுடன் நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் நிறமற்ற பொலித்தீனால் மூடப்பட்ட தாவர பகுதி சூரிய ஒளியை பெற முடிந்ததால் அங்கு மாப்பொருள் காணப்பட்டது. இதன் மூலம் ஒளித்தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என்பதை உறுதி செய்யலாம். ஒளித்தொகுப்புக்கு கார்பனீரொட்சைட் அவசியம் என காட்டப்போகின்றோம். இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள்: 48 மணி நேரம் இருட்டில் வைக்கப்பட்ட சட்டி தாவரம், மாப்பொருள் சோதனைக்கு தேவையான பொருட்கள், ஒரே அளவான 2 பொலித்தீன் பைகள், நீர் மற்றும் பொட்டாசியம் ஐதரோட்சைட் கரைசல் என்பன ஆகும். இனி இச்சோதனையின் படிமுறைகளை பார்ப்போம். முதலில் 48 மணித்தியாலம் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரத்திலிருந்து பெருமளவில் ஒத்த இலைகள் 2 தெரிவு செய்யவும். ஒளி ஊடுபுகவிடும் பொலித்தீன் பைகள் 2 அவற்றை தனித்தனியே நீரும் பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசல் எடுக்கவும். அடுத்து தெரிவு செய்யப்பட்ட இரு இலைகளையும் பொலித்தீன் பைகளில் தனித்தனியே இட்டு காற்று புகாதவாறு இறுக்கமாக கட்டவும். பின் சூரிய ஒளியில் 3 தொடக்கம் 5 மணித்தியாலங்கள் வரை வைத்து இரண்டுக்கும் தனித்தனியே மாப்பொருள் சோதனை செய்யவும். மாப்பொருள் சோதனைக்காக இரு இலைகளையும் நீரிலும் பின்பு மதுசாரத்திலும் கொதிக்க விடவும். இறுதியாக சில துளிகள் அயோடின் கரைசலை தனித்தனியே சேர்த்து நிறமாற்றத்தை அவதானிக்கவும். பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசல் இடப்பட்ட இலையில் இருந்த தாவர இலை நிறமாற்றத்தை காண்பிக்கவில்லை. ஏனெனில் பையனுள் இருந்த கார்பனீரொட்சைட் வாயுவை பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு அகத்துறிஞ்சு விட்டதால் அங்கு கார்பனீரொட்சைட்டு இருக்கவில்லை. எனவே அயோடினுடன் அந்த இலையால் நிறமாற்றத்தை காண்பிக்க முடியவில்லை. ஆனால் நீருடன் காணப்பட்ட இலையில் ஒளித்தொகுப்பு நிகழ்ந்தது. அங்கு கார்பனீரொட்சைட்டு காணப்பட்டமையால் அங்கு ஒளித்தொகுப்பு நிகழ்ந்து அயோடினுடன் நிறமாற்றம் ஏற்பட்டது. இச்சோதனை மூலம் ஒளித்தொகுப்புக்கு கார்பனீரொட்சைட்டு அவசியம் என நாம் முடிவெடுக்க. ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என்று உங்களுக்கு தெரியும். இனி அதை சோதிக்க ஒரு சோதனை செய்து பார்ப்போம். அதற்காக நமக்கு பன்னிற இலை ஒன்று தேவை. வெள்ளை செவ்வரத்தை அல்லது பன்னிற குரோட்டன் இலை ஒன்றை இதற்காக பயன்படுத்த முடியும். அதை தவிர வெள்ளைத்தாள் ஒன்றும் மாப்பொருள் சோதனைக்கான பொருளும் தேவைப்படும். முதலில் பன்னிற இலை ஒன்றை எடுத்து அதிலுள்ள நிறக்கோலங்களை வெள்ளைத்தாளில் வரையவும். பின்பு இலையில் மாப்பொருள் சோதனை செய்யவும். முதலில் நீரிலும் பின்பு மதுசார கரைசலிலும் கொதிக்க வைத்து சில துளி அயோடின்களை சேர்க்கவும். வெள்ளை அல்லது நிறமுள்ள பகுதிகளில் எந்த நிறமாற்றமும் ஏற்படவில்லை என்பதனையும், பச்சை நிறப்பகுதிகளில் மாத்திரம் கடும் ஊதா நிறம் அல்லது கரு நீலம் ஏற்படுவதையும் நீங்கள் அவதானிக்கலாம். வெள்ளை மற்றும் ஏனைய நிற பகுதிகளில் பச்சையம் இருப்பதில்லை. எனவே அந்த இடங்களில் ஒளித்தொகுப்பு நடைபெறவில்லை. எனவே
ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என நாம் உறுதி செய்யலாம். ஒளித்தொகுப்புக்கு தேவையான எல்லா காரணிகளையும் சோதித்து பார்த்து விட்டோம். ஆனால் நாம் ஒளித்தொகுப்பில் நீரின் அவசியம் பற்றி சோதனை செய்து பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆம்னிக், ஆய்வுகூட நிபந்தனைகளின் கீழ் நாம் ஒளித்தொகுப்பில் நீரின் அவசியத்தை எடுத்து காட்டும் சோதனை எதையும் செய்ய முடியாது. ஏன் அப்படி? ஒரு தாவரம் நீரை பெற முடியாது போனால் சில மணி நேரத்துக்குள் இறந்துவிடும்.